வணக்கங்க. இன்றைக்கி வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காரத்துக்கு தேவையான ஒரு 5 வரமிளகாய் போட்டுக்கிறேங்க. ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டுக்குங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்குவோம். சட்னிக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். வெங்காய சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அப்போ தான் கெடாத இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. நம்ம இப்போ உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். சட்னி எடுத்து போட்டுக்குவோம். சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும். வெளியிலேயே வைக்கலாம். கைப்படாமல் கரண்டியில் எடுத்து தண்ணி போடாமல் வச்சுருக்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.